ஹலோ நண்பா, வெல்கம் டு பிஸ்னஸ் பின்ன தமிழன் சேனல். இது வரைக்கும் நம்ம சேனலில் 5 சீரீஸ் ஓரளவுக்கு கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஒரு 40% கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் பின்ட்ரெஸ்ட் ஃபுல்லாக நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் சட்டர் ஸ்டாக்கில் எப்படி ஏர்ன் பண்ணலாம் அப்படிங்கிறது கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக டாப்பிக்லாம் போட்டிருக்கோம். ஸோ அதை பார்க்காதவங்க போய் பாருங்கள். இப்போ நம்ம புதுசாக என்ன டாபிக் எடுத்திருக்கோன்னா, ஒரு ஆன்லைன் ஏர்னிங் ஜாப் தான். இது வந்து மார்க்கெட்டிங் டூல் அந்த மாதிரி கிடையாது. இது வந்து ஒரு ஆன்லைன் ஏர்னிங் ஒரு வெப்சைட் தான். அது வந்து உங்களுக்கு ஸ்கில் இருக்கணுமா இல்லையா அப்படிங்கிறது எந்த விதமான இதுவும் கிடையாது. நீங்கள் வந்து எல்லாருமே பண்ண முடியும். பட் சின்னதாக கொஞ்சம் க்ரியேட்டிவிட்டிஸ், அதுக்கப்புறம் இப்போ இருக்க ட்ரெண்ட் தெரிஞ்சால் மட்டும் போதும். அதுக்கு முன்னாடி நீங்கள் பிஸ்னஸ் பண்ண தமிழன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க. இது ஆல்மோஸ்ட் எல்லா யூடியூப் சேனல்லையும் சொல்லியிருப்பாங்க. பிகாஸ் இதில் எல்லோரும் ஏர்னிங் எடுத்துகிட்ருக்காங்க. நீங்கள் ஏர்னிங் எடுத்துட்டிங்களா நீங்கள் என்ன கேட்டால் இல்லை. பிகாஸ் இதில் ஒர்க் பண்ணுறதுக்கு எனக்கு டைம் இல்லை. பிகாஸ் இது வந்து ஒரு அஃபிலியேட் மார்க்கெட்டிங் ரிலேட்டடான சைட்டு தான். என்ன சைட் அப்படின்னா டீஸ்ப்ரிங் ஆல்மோஸ்ட் எல்லாத்துக்கும் தெரியும். பட் எல்லா யூடியூப் சேனல்லையும் எப்படி அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறது, எப்படி டிசைன் ஃபிட் பண்ணுறது அவ்வளோதான் சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் அதை எப்படி ப்ரொமோட் பண்ணுறது, அதுக்கப்புறம் எப்படி அதில் நம்ம ஆர்டர் எடுக்கிறது, அதுக்கப்புறம் எப்படி அதில் நம்ம ஸ்டோர் க்ரியேட் பண்ணுறது, இந்த ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் யாருமே சொல்லியிருக்க மாட்டாங்க. சிம்பிளாக 1 or 2 வீடியோஸில் முடிச்சுட்டு போயிடுவாங்க. பட் இந்த சேனலை பொறுத்த வரைக்கும் அப்படி கிடையவே கிடையாது. நீங்கள் மற்ற இதை பார்க்கும்போதே தெரியும். பின்ட்ரெஸ்ட்னால் நான் அதுக்கு ஒரு 20 to 21 வீடியோஸ் போட்டிருப்பேன். ஃபைவருக்கு வந்து ஒரு 40% அதுக்கே நான் 20 வீடியோஸ் போட்டிருப்பேன். பட் ஃபைவரில் இன்னும் எக்கச்சக்கமான ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் இருக்குது. பட் அதெல்லாம் நான் ஆர்டர்ஸ் எடுத்ததுக்கப்புறம் தான் உங்களுக்கு சொல்ல முடியும். ஓகேவா? அந்த மாதிரி நான் எல்லாமே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் சொல்லுவேன். பிகாஸ் எல்லாத்துக்கும் கிளியராக புரியணும். நான் என் வியூஸை ஏற்றிக்கிறதுக்காக நான் ஒரே வீடியோவில் சொல்லிட்டு போயிடுவேன். டெய்லி ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் ஜாப்ஸ்லாம் ஈஸியாக இருக்கிற மாதிரி, ஏர்னிங் எடுக்கிற மாதிரி ஈஸியான வெப்சைட்ஸ்லாம் நிறையா இருக்குது. பிகாஸ் நிறையா வெப்சைட் இருக்குது. அது எல்லாத்தையும் நான் ஒவ்வொரு நாளும் உட்காந்து அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணி ரிவ்யூ பண்ணிட்டு போயிடுவேன். பட் எல்லாருமே ஒரு ஃப்ரஸ்ட்ரேட் தான் ஆவீங்க, டிசப்பாயிண்ட் ஆவீங்க. என்ன இதில் இப்படி சொல்கிறாங்க, ஆனால் அதில் ஏர்னிங் வரமாட்டேங்குது, அதுக்கப்புறம் நீங்கள் ஏர்னிங் வரதே இல்லை அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. ஸோ அந்த மாதிரிலாம் நம்ம சேனலில் என்றைக்கும் நான் சொல்லவே மாட்டேன். 100% ஜென்யூன் அண்டு ஏர்னிங் வர மாதிரி வெப்சைட் மட்டும்தான் சொல்லுவேன். அதுக்கான ஸ்டெப்ஸையும் நான் உங்களுக்கு சொல்லி தந்துடுவேன். ஸோ நோ ப்ராப்ளம். ஓகே, இப்போ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, டீஸ்ப்ரிங் வெப்சைட் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த டீஸ்ப்ரிங் வெப்சைட் அப்படின்னா என்ன அப்படின்னா, இது வந்து நீங்கள் ஒரு டிஷர்ட் சேல் பண்ணுறதா. ஓகேவா? அது எப்படின்னா, அவங்களோட டீஸ்ப்ரிங்கோட கான்செப்ட் என்னென்னா, உலகத்தில் இருக்க எல்லோரும் டிசைன் பண்ணி கொடுத்து அதை அவங்க டிஷர்ட்டாக ப்ரிண்ட் பண்ணி தந்துடுவாங்க. அப்படி நீங்கள் டிசைன் பண்ண டிஷர்ட்டை யாராவது வாங்கினாங்கன்னா அது மூலிமா உங்களுக்கு மணி வரும். ஸோ இதுதான் இவங்களோட கான்செப்ட். அவங்களா உட்காந்து யோசித்து டிசைன் பண்ணுறதை விட ஆல் ஓவர் வேர்ல்டில் இருக்க எல்லா பீப்புள்ஸோட ஐடியாவையும் எடுத்து அவங்க டிஷர்ட் டிசைன் ப்ரிண்ட் பண்ணுறாங்க. அவ்வளோதான். ஓகேவா? ஸோ இதுக்கு நீங்கள் உங்களுக்கு டிசைனிங் ஸ்கில் வேணுமா? தேவையில்லை. ஃபோட்டோஷாப், இல்லஸ்ட்ரேட்டர், கோரல்ட்ரா எதுவுமே தெரிய தேவையில்லை. எப்படி க்ரியேட் பண்ணுறது அதுக்கான தனி வீடியோவை நான் போடுறேன். நோ ப்ராப்ளம். பட் உங்களுக்கு ஒரு சின்னதாக க்ரியேட்டிவ்னஸ் வேணும். இப்படி போட்டால் நல்லா இருக்குமா, டிஷர்ட்டுக்கு இப்படி போட்டால் நல்லா இருக்குமா? ஓகேவா? அது போக ட்ரெண்டு, இப்போ இருக்க ட்ரெண்டு என்ன அப்படிங்கிறது தெரியணும். அது நான் எப்படின்னு உங்களுக்கு சொல்லித்தரேன். ஸோ நோ ப்ராப்ளம். ஸோ நம்ம டீஸ்ப்ரிங்கோட ஒரு சீரீஸ் ஃபுல் A to Z எப்படி நம்ம ஏர்ன் பண்ணலாம், எப்படி ப்ரொமோட் பண்ணலாம், எப்படி நம்ம ஸ்டோர் க்ரியேட் பண்ணலாம், எல்லாத்தையும் பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் பண்ண வேண்டியது என்னென்னா, நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நம்மளோட வீடியோஸை டெய்லி ஃபாலோ பண்ணுங்கள். அவ்வளோதான். நான் இன்னொன்று சொல்லிடுறேன். என்கிட்ட நிறைய பேர் இந்த பிளாகிங் ரிலேட்டடாக டவுட்ஸ் கேட்குறீங்க. ஸோ நான் அதுக்காக நான் ரீசர்ச் பண்ணிட்டு தான் இருக்கேன். கூடிய சீக்கிரம் அதுக்கு இடையில நான் வீடியோ போட்டுடுறேன். ஓகேவா? ஒரு சின்ன டிப் மட்டும் நான் இந்த வீடியோவில் சொல்லிடுறேன். நீங்கள் பிளாகிங்கில் ஏர்ன் பண்ணணும், இன்ஸ்டண்ட்டாக ஏர்ன் பண்ணணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக முடியவே முடியாது. நான் பிளாகர் சீரீஸ்லேயே சொல்லியிருப்பேன். இன்ஸ்டண்ட்டாக ஏர்ன் பண்ணவே முடியாது. 6 months ஆகலாம், 1 year ஆகலாம். அது எல்லாமே பேஸ்ட் ஆன் யுவர் குவாலிட்டி கண்டென்ட். அதைத்தான் நான் எல்லா வீடியோலையுமே சொல்லியிருப்பேன். பட் யூடியூபோட அதில் நிறைய ஏர்ன் பண்ணுறாங்க. பட் அதுக்கான போடுற ஹார்ட் ஒர்க் வந்து யூடியூபோட கொஞ்சம் அதிகமாகவும் இருக்கணும். ஸ்மார்ட் ஒர்க் கொஞ்சம் நிறையா இருக்கணும் பிளாகிங் பொறுத்த வரைக்கும். ஸோ நான் அதை அடுத்தடுத்த வீடியோவில் சொல்லிடுறேன் எப்படின்னு. ஸோ இப்போ அப்கமிங்காக வர சீரீஸ் எல்லாமே டீஸ்ப்ரிங் அப்படிங்கிற ஒரு வெப்சைட்டை பற்றி தான். ஸோ அதை எப்படி பண்ணலாம், எப்படி நம்ம ஏர்ன் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பிஸ்னஸ் மீடியா தமிழன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.